பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இது 400 கிராம் ஆட்டா மாவு, ஒரு 100 கிராம் தனியாக வச்சுக்குவோம். இது வந்து லாஸ்ட்டாக அந்த நனைச்சி போடுறதுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்க்கணும், உப்பு கொஞ்சம், 1 கப் தண்ணி வச்சுருக்கேன், 3/4 கப்பு சேர்த்தா போதும். பீட்ரூட்டை அரைச்சி இப்படி எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ 400 கிராம் மாவு எடுத்து வச்சோம்ல, அதில் இதை சேர்த்துக்குவோம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் உப்பு வந்து இந்த அளவு ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு குருமா, முட்டை குருமா, காய்கறி குருமா, இது மாதிரி ஏதாவது வச்சு கொடுங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்குவோம். இந்த பீட்ரூட் சப்பாத்தி கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம். ஏன்னா பாலில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க பீட்ரூட்டு. அது பிடிக்கலைன்னா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஆரம்பத்தில் தண்ணி ஊற்ற வேணாம், இந்த பீட்ரூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பத்தாததுக்கு தண்ணி ஊற்றி பண்ணிச்சோம்னா போதும். ஆரம்பத்தில் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும், அப்படி செய்யக்கூடாது. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கணும். நான் 1 கப்பு வச்சுருக்கேன்னு அவ்வளோதையும் ஊற்றிடாதீங்க, அதை பிணைஞ்சு பார்த்துக்கோங்க. அது வந்து உருட்டுற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். கொலன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து போட சரியாக வராது. நல்லா மாவு பிசைஞ்சு இப்படி நல்லா ஆயிலெலாம் போட்டோன்னே இப்படி கையில் ஒட்டாமல் வந்துடும். இப்படி வந்தோடனே இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும், ஊறணும். மாவு நல்லா ஊறிடுச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து ஊற்றிக்குவோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பீட்ரூட் சேர்த்ததுனால. இதை நல்லா இப்படி உருட்டிட்டு இதை வந்து 100 கிராம் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் லைட்டாக நனைச்சி போடணும். 100 கிராம் மாவுனா 100 கிராம் மாவையும் சேர்க்குறது இல்லை, அது நம்ம தனியாக எடுத்து வச்சது தான். அதில் மாவை தொட்டு இப்படி போட்டுக்குவோம். இது வந்து சுகர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இது மாதிரி சாப்பிட வேணாம். அது சாதாரண சப்பாத்தியே டயட்டில் உள்ளவங்க சாப்பிடுங்க. இது முக்கியமாக குழந்தைங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது. இப்படி ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து குருமா வச்சு சாப்பிட்லாம், எந்த குருமா வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை குருமா வச்சு சாப்பிட பிடிக்கலன்னா இதில் சுகர் ஆட் பண்ணி சும்மாவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரே பக்கமாக இருந்தால் தீஞ்சிரும், அதனால் பரட்டி விட்டு இப்படி வேக வச்சா நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு. இந்த சப்பாத்தியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.